மனநோயாளியை நான் கைவிட்டுட்டேன்னா கடவுள் என்ன மன்னிப்பாரா? உங்கள் புள்ள உங்களை திட்டிருச்சு, இல்லை உங்கள் பாஸ் உங்களை திட்டாரு, வலிக்குது, கோவம் வருது, எரிச்சல் வருது. இப்போ மனம் சரியாக இருக்கா இல்லை மனம் பாதிப்பில் இருக்கா? மனம் பாதிப்பில் இருக்குது. ஒருத்த கஷ்டப்படுறான்னா அவனை சரி பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருந்தாலே பெரிய பாக்கியம். ஏன்னா ஒரு சராசரி தாய் தந்தையால் அந்த ஸ்பெஷல் சைல்டை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். மனநோயாளியை நான் கைவிட்டுட்டேன்னா கடவுள் என்ன மன்னிப்பாரா? முதல்ல இந்த கேள்விக்கு நான் விடை கொடுக்கறதுக்கு முன்னாடி மனநோயாளினா என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்குங்க, சரியா? மனநோயாளிங்கிறது ரொம்ப சிம்பிள். மனதில் ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அவன் மனநோயாளி, அப்படி தான் பாயிண்ட். இப்போ நீங்கள் உடம்பு இருக்குது, இப்போ உடம்புல கை உடஞ்சி போச்சு, பெட்டில் படுத்து கிடக்குறீங்க, இப்போ உங்களை நோயாளிம்பாங்க. அப்போ உடம்புல ஒரு பாதிப்பு வந்தால் அதுக்கு பேர் நோயாளின்னு பேர். இவ்வளோதான் பாயிண்ட்டுங்க. இப்போ இன்றைக்கி காலையில் உங்கள் கையை வெட்டிக்கிட்டீங்க, இப்போ கையில் ஒரு பிரச்சனை, மருத்துவர்கிட்ட போகிறீங்க, மருந்து போட்டிங்க, சரியாயிருச்சு. இன்றைக்கி காலையில் உங்கள் பொண்டாட்டி உங்களை திட்டிருச்சு, இல்லை உங்கள் புருஷன் உங்கள்கிட்ட திட்டாரு, இப்போ மனசில் ஒரு பாதிப்பு வந்துருச்சு, நீங்கள் மனநோயாளி தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ மனதில் ஒரு பாதிப்பு ஏற்படும், உடம்புல பாதிப்பு ஏற்பட்டால் நோய்ங்கிறீங்க. மனசில் காலையில் உங்கள் புள்ள உங்களை திட்டிருச்சு, இல்லை உங்கள் பாஸ் உங்களை திட்டாரு, வலிக்குது, கோவம் வருது, எரிச்சல் வருது. இப்போ மனம் சரியாக இருக்கா இல்லை மனம் பாதிப்பில் இருக்கா? மனம் பாதிப்பில் இருக்குது. இதுக்கு பேர் தான் மனநோயாளின்னு பேர். இப்படி பார்த்தா உலகத்தில் இருக்கிற இன்றைக்கி 800 கோடி பாப்புலேஷன் எல்லாமே மனநோயாளி தான். உலகத்தில் இருக்கிற 50 பேரும் மனநோயாளி தான். நீங்கள் ஏதோ பைத்தியம் பிடிச்சி ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கிறவன் தான் மனநோயாளின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. உலகத்தில் கோபம், வெறுப்பு, பொறாமை, எரிச்சல், படபடப்பு, பயம், இன்செக்யூரிட்டி, இது எல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா எல்லாருமே மனநோயாளி தான். ஸோ மனநோயாளின்னா எவனோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கிறவன் இல்லை, அது எக்ஸ்ட்ரீம் கேஸு, இது ஆரம்ப கேஸு. இப்போ காய்ச்சல் வந்தால் ஒரு நோய், கேன்சர் வந்தாலும் நோய் தான். கேன்சருங்கிறது எக்ஸ்ட்ரீம் நோய், காய்ச்சலும் நோய் தான், சளியும் நோய் தான், உடம்பு வலியும் நோய் தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? மனநோயாளின்னு இல்லை, எந்த ஒரு உயிரை நீ உதாசீனப்படுத்தினாலும் கர்மவினை உண்டு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? மனநோயாளின்னு பிரிக்காதீங்க. எந்த உயிரை நீ உதாசீனப்படுத்தினாலும், எந்த உயிரை நீ கவனிக்க தவறினாலும் கர்மவினை பதிவாகும். ஏன்னா எல்லா உயிரும் இன்னொரு உயிரோட சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்குது. இதுதான் இயற்கையின் சட்டம். குறிப்பாக ஒருத்த கஷ்டப்படுறான்னா அவனை சரி பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருந்தாலே பெரிய பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போது ஒரு மென்டலி சேலஞ்சு ஒரு குழந்தை நம்மக்கிட்ட கடவுள் கொடுத்துருக்காருன்னா அது ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு நம்ம இப்போ சொல்கிறோம். உண்மையிலேயே அது ரொம்ப ஸ்பெஷல் சைல்டு தான். அந்த ஸ்பெஷல் சைல்டை ஒரு சராசரி அப்பா அம்மாவுக்கு கொடுக்கறத விட அதை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா யூ ஆர் வெரி ஸ்பெஷல்னு அர்த்தம். ஏன்னா ஒரு சராசரி தாய் தந்தையால் அந்த ஸ்பெஷல் சைல்டை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட கொடுத்துருக்காருன்னா கடவுள் உங்களை ரொம்ப பெரிய ஆளாக பார்க்குறாரு. ஓ, இந்த தாய் தந்தை தான் இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய பாக்கியசாலிங்க நீங்கள். இதை நீங்கள் உங்கள் குழந்தைன்னு பார்க்காதீங்க, இது கடவுளுடைய குழந்தை. அந்த குழந்தைய உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மனம் பாதிக்கப்படுது எல்லாத்துக்குமே. எக்ஸ்ட்ரீமான பாதிப்பை ஸ்பெஷலாக கவனிக்கணும் நம்ம. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது சாதாரண நோயின்னா ஓபியில் வச்சு கவனிச்சிடலாம். எக்ஸ்ட்ரீம் நோயாளிகளை ஐசியூவில் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வச்சு கவனமாக பார்த்துக்கிற திறமை ஒரு சில பேர்கிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரி கடவுள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கார். கட்டாயம் அதை நீங்கள் பத்திரமா, இது ஒரு பெரிய பாக்கியம், உங்களுக்கு பெரிய புண்ணியம் சேரும். இந்த ஜென்மத்தில் இல்லை, இந்த வினையை அறுப்பீங்க, நீங்கள் மிகப்பெரிய புண்ணியவானாக மாறுவீர்கள். பெரிய நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு மனிதன். ஏன்னா இந்த வாய்ப்பை கடவுள் உங்களை நம்பி கொடுத்துருக்காருன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் இருப்பார். பாக்கியசாலி. நல்லா கவனிச்சுக்கோங்க, உதாசீனப்படுத்தாது யாரையுமே, குறிப்பாக மென்டலி சேலஞ்சு பர்சன். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால்
9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.